அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல். இப்போலேருந்து தான் இதை 12th அக்கௌண்ட்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க வரிசையாக என்னென்ன பாடம் இருக்குது, என்னென்ன கணக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 12th அக்கௌண்ட்ஸில் மொத்தம் 10 பாடம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள், அடுத்தது லாப நோக்கமற்ற அமைப்புகளின் கணக்குகள், அடுத்தது கூட்டாண்மை நிறுவ கணக்குகள், அடுத்தது கூட்டாண்மை கணக்குகள், கூட்டாளி சேர்ப்பு, கூட்டாளி விலகல், நிர்ம கணக்குகள், நிதிநிலை அறிக்கை, விகித பகுப்பாய்வு, கணினி கணக்கியல் முறை அப்படின்னு 10 பாடம் கொடுத்துருக்காங்க. அதில் வரிசையாக நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அலகு 1ல் முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள். அந்த கணக்குக்கான அதில் லாப நட்டத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான மாதிரி படிவத்தை தான் நம்ம இப்போ அதில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் உங்களுக்கு முழுமை பெறா பதிவேடுகளின் மாதிரி படிவம். இப்போ இதில் என்னன்னா, இப்போ முழுமை பெறா பதிவேடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கணக்கை பொறுத்த வரைக்கும், கணக்கு அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, இரட்டை பதிவு முறையில் தான் நம்ம என்ன செய்யணும், நம்மளோட அக்கௌண்ட்ஸை போடணும், அதாவது கணக்கு பதிவியலை போடணும். அப்படி போட்டால் மட்டும்தான் அது நமக்கு கரெக்டாக டேலி ஆகும். சில நிறுவனங்களில் இந்த இரட்டை பதிவு முறை அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குது. கட்டாயமாக நம்ம இரட்டை பதிவு முறையில் தான் கணக்கு நம்ம போட்டாகணும். அது மாதிரி இல்லாமல் சில நிறுவனங்களும் உரிமையாளர்களும் அவங்க வசதிக்கு ஏற்ப கணக்குகளை பராமரிக்கிறாங்க. அந்த மாதிரி பராமரிக்கும் பட்சத்தில், அதாவது இரட்டை பதிவு முறையை உபயோகப்படுத்தாமல் அந்த கணக்குகளை பராமரிக்கும் பட்சத்தில், அந்த மாதிரி கணக்குகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முழுமை பெறா கணக்குகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதை எப்படி லாப நட்டம், அதை வச்சு எப்படி லாப நட்டம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கணக்கு. இப்போ முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள், அதில் நம்ம லாப நட்டத்தை எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஃபஸ்ட்டு அதுக்கான மாதிரி படிவம், அதாவது ஃபார்மெட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார்மெட் இது தெரிஞ்சாலே போதும். நீங்கள் என்ன செய்யலாம், ஈஸியாக சப்போஸ் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எதில் வேணாலும் அவங்க கேட்பாங்க. அப்போ கேட்கும்போது இந்த ஃபார்மெட், இப்போ நான் இதில் விவரமாக எழுதியிருப்பேன், அவ்வாண்டின் இறுதி முதல், அவ்வாண்டின் எடுப்புகள் அப்படின்னு எழுதியிருப்பேன். அதெல்லாம் கூட இப்போ ரீசெண்டாக இப்போ என்ன செய்றீங்க, படிக்கிறத குறைச்சிட்டிங்க மாணவர்கள் எல்லாம். அதனால் இப்போ ஷார்ட்டாகவே அந்த வருஷத்தோட இறுதி முதல் என்ன, அந்த வருஷத்தோட எடுப்பு என்ன, நீங்கள் கூடுதல் முதல் என்ன வச்சுருக்கீங்க, தொடக்க முதல் என்ன, இதெல்லாம் பார்த்து சரி பண்ணி போட்டு கடைசியில் வர ஆன்சரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவ்வாண்டின் லாப நட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ மாதிரி படிவம் எப்படி, விவரம் தொகை போட்டாச்சு. இப்போ அந்த ஆண்டோட இறுதி முதல் நம்மளுக்கு, இப்போ இதை நம்ம மாதிரி படிவம் தான் பார்க்குறோம். மாதிரி படிவத்தில் இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கணக்கு போடையில் நம்ம ஈஸியாக தெரியும். இப்போ இறுதி முதல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை தான் ஃபஸ்ட்டு போடணும். அதோட என்ன செய்யணும், அந்த ஆண்டில் ஏதாச்சும் தேவைக்காக எடுத்திருப்பாங்க பணத்தை, அதான் எடுப்புகள். அதை இறுதி முதலோட எடுப்பை கூட்டினா ஒரு அமௌண்ட் வரும். அதை அப்படியே வச்சுட்டு அதோட என்ன செய்யணும், இப்போ நம்ம முதல்ல ஸ்டார்டிங் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பணம் போட்டுருவோம், ஒரு 50,000 போட்டிருப்போம். அது ரன் பண்ணிகிட்டு இருக்கையிலே ஒரு 6 மாதம் கழித்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பணம் தேவைப்படும். அந்த மாதிரி போடுற பணத்தை என்ன செய்யணும் அப்படின்னா கழிக்கணும், கூடுதல். இப்போ இதில் கழித்து வர அமௌண்ட்டு தான் என்ன செய்யறாங்க, நம்ம இறுதி முதலை சரி கட்டியிருக்கோம், அதான் சரி கட்டப்பட்ட இறுதி முதல். இப்போ அதுலேருந்து என்ன செய்யணும், நம்ம முதல்ல தொடக்கத்தில் போட்டோம் பாருங்க முதல், அந்த முதல்ல கழிக்கணும். கழிச்சா வர்ற தொகையை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த ஆண்டோட லாபமா நட்டமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்.